பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 115வது பிறந்த நாள் விழா இன்று. அவருடைய திருவுருவச் சிலைக்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று, திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்று மாலை அணிவித்துவிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தியிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு எந்த அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊக்கம் தந்தார்கள், கல்வி வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக மாணவர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றுவேன் என்று அதற்காக சட்டமன்றத்தில் சட்டமே கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆக அரசு ஆணையே வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்தை அலங்கரித்து வைத்து மாணவ செல்வங்களுக்கு இனிப்புகளை வழங்கிட வேண்டும் என்று அரசு ஆணையை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில் அவைகளெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பது வேதனைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி வளர்ச்சி நாளை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை ஒட்டி கொண்டாடுகிறோம். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி கிடைக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் உருவாகி இருக்கிறது என்பது வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து திமுகவும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கு, மற்ற கட்சி தலைவர்களும் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் இது எதற்குமே தமிழக அரசு செவிசாய்த்ததாக கருதவில்லை என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறாங்க. இதற்கு இறுதி தீர்வு என்னதான்? இதை பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், மக்கள் மன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், கருத்தரங்கங்களை நடத்தியிருக்கிறோம், போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மருத்துவ படிப்புக்காக நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் அரசு போட்ட உத்தரவை ரத்து செய்து ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறது. உள்ளபடியே அதை நாங்கள் நேற்றை கூட சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்கள் எழுப்பிய நேரத்தில் மேல்முறையீடு செய்யப்போகிறோம் என்று குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பதில் தந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு நாடகம். நியாயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது உள்ளபடி அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசுக்கு அழுத்தம், ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆனால் அதை அழுத்தம் கொடுக்காத நிலையிலே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. நியாயமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் மத்திய அரசு குறிப்பாக மோடி அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னால், இந்த நீட் தேர்வுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லக்கூடிய தைரியம், அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த அருகதை, அந்த யோக்கியதை நிச்சயமாக இவர்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பின்னாடி வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷனு, குட்கா இதெல்லாம் பின்னாடி இருக்குது. அதனால் சொல்ல மாட்டாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து என்னென்ன பிரச்சனைகள் எடுத்து சொல்ல வேண்டுமோ அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிக்க முடியாத சூழ்நிலையில் கூட நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் முறையான விளக்கமோ பதிலோ பரிகாரமோ ஆட்சியாளர்களிடத்திலிருந்து கிடைக்கல என்பது தான் உண்மை.